வணக்கம், வெல்கம் டு மை ஃபிசிக்ஸ் சார் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வெக்டார்ஸ் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோவில் வெக்டார்ஸில் உள்ள பேசிக் ஃபார்முலாஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோவில் அதை பேஸ் பண்ணி நியூமரிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அது போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதே போல் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஃபார் நீட் ஃபிசிக்ஸ் இஸ் கோயிங் ஆன். Interested students can contact the phone number given in the description. பார்த்துங்க, டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டாபிக் போவோம். நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இன் த வெக்டார். இதில் பாருங்கள், ஒரு ப்ராப்ளம். த காம்போனண்ட் ஆஃப் வெக்டார் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 2i cap plus 3j cap along the direction of i cap minus j cap is கேட்குறாங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணுறது? இது காம்போனண்ட் ஆஃப் வெக்டார் ஏ வெக்டாரோட ஒரு காம்போனண்ட் அலாங் த டைரக்ஷன் ஆஃப், இந்த வெக்டாரோட டைரக்ஷனில் இதோட காம்போனண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான். ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இது ஏ வெக்டாருங்கிறது என்னது? கிவன். பார்த்துங்க, கிவன் ஏ வெக்டார் ஈக்குவல் டு என்னது? 2i cap plus 3j cap. இந்த வெக்டார், இது ஒரு வெக்டாராக எடுத்துக்குவோம். ஓகே, பி வெக்டார்னு வச்சுக்கிறேன். பி வெக்டாருங்கிறது i cap மைனஸ் j cap. இது ஒரு வெக்டாராக எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு வெக்டாரும் லெட் அஸ் அஸ்யூம் இட் மேக்ஸ் சம் ஆங்கிள். இப்போ இது வந்து ஏ வெக்டார், ஓகேயா, இது வந்து பி வெக்டார். they make some angle with each other, theta. So a vector makes an angle theta with b vector. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஏ வெக்டாரோட ஒரு காம்போனண்ட் அலாங் த பி, அது எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. அதானே கேட்குறாங்க. ஓகே, இப்போ இந்த ஏ வெக்டார் ரெண்டு காம்போனண்ட்டாக பிரித்தோம்னா நம்ம பார்த்தோம்ல, 2 ரெக்டாங்குலர் காம்போனண்ட்ஸ். இது வந்து என்னது? வெர்டிக்கல் காம்போனண்ட்டு ஏ சைன் தீட்டான்னு வரும். ஹரிசாண்டல் காம்போனண்ட்டு, இதோட ஹரிசாண்டல் காம்போனண்ட் என்ன வரும்? ஏ காஸ் தீட்டான்னு வருமா? ஹரிசாண்டல் காம்போனண்ட்டு. அப்போ இதுதான் கேட்குறாங்க. அலாங் பி வெக்டார், பி வெக்டார் இந்த டைரக்ஷனில் இருக்குது, இதோட ஹரிசாண்டல் காம்போனண்ட் இந்த டைரக்ஷனில் தான் வரும். இப்போ இந்த டைரக்ஷனில் பி வெக்டாரோட டைரக்ஷனில் ஏவோட காம்போனண்ட் என்னன்னு கேட்குறாங்க. தட் இஸ் ஏ காஸ் தீட்டா கேட்குறாங்க. அவ்வளோதான். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரெண்டு வெக்டார்லேருந்து வரணும். நமக்கு என்ன தெரியும்னா, இங்கே பாருங்கள், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் என்ன ஃபார்முலா? ஏபி காஸ் தீட்டா இல்லையா? இதே ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னா ஏபி காஸ் தீட்டா. எனக்கு என்ன வேணும்? ஏ காஸ் தீட்டா தானே வேணும். அப்போ ஏ காஸ் தீட்டா மட்டும் வச்சுங்க. இது சைடு ஏ காஸ் தீட்டா மட்டும் ஒரு சைடு வச்சுங்க. அப்போ என்ன வரும்? ஏ காஸ் தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும்? ஏபி ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பை பின்னு சொல்லலாமா? பை பி. ஓகேயா? அப்போ எனக்கு என்ன கிடச்சிரும்? ஏ காஸ் தீட்டா கிடச்சிரும். ஓகேயா? இப்போ சால்வ் பண்ண வேண்டியதான். ஏ வெக்டார் பை பி வெக்டார், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் என்ன? இது எழுதுங்க. ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னா, ஏ வெக்டார் என்னது? 2i cap plus 3j cap இன்ட்டு பி வெக்டார் டாட் ப்ராடக்ட் டாட் பி வெக்டார் என்னது? i cap மைனஸ் j cap இல்லையா? அப்போ i cap மைனஸ் j cap போட்டாச்சு. பை பி. பின்னான்னு அர்த்தம், பி வெக்டாரில் பின்னா பியோட மேக்னிடியூட்னு அர்த்தம். பியோட மேக்னிடியூட் என்ன? இதோட மேக்னிடியூட் என்ன வரும்? பாருங்கள், இதோட மேக்னிடியூட் என்ன வரும்? நம்ம பார்த்துருக்கோம். என்னது இதோட மேக்னிடியூட் வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 1 ஸ்கொயர் ப்ளஸ் இதோட வேல்யூ என்னது? இந்த இடத்துல இது வெக்டார் ஐ வெக்டார், ஐ கேப்புங்கிறது யூனிட் வெக்டார், ஜே கேப்புங்கிறது யூனிட் வெக்டார். இங்கே மேக்னிடியூட் என்ன? 1. இங்கே மேக்னிடியூட் என்ன? 1. ஓகேயா? அதாவது இது என்னது? இது வந்து இந்த இடத்துல ஏதோ சம் வேல்யூ இருக்குது, 1ன்னு அர்த்தம். இது என்ன வேல்யூனா, எக்ஸ் ஆக்சிஸில் இதோட வேல்யூ, இந்த இடத்துல சம் வேல்யூ இருக்குது, அது ஒய் ஆக்சிஸில் வேல்யூ. ஏன்னா ஐ கேப்புங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு, ஜே கேப்புங்கிறது ஒய் ஆக்சிஸ்க்கு. ஸோ எக்ஸ் காம்போனண்ட், பியோட எக்ஸ் காம்போனண்ட் வேல்யூ, தட் இஸ் பிஎக்ஸோட வேல்யூ 1. அப்போ 1 ஸ்கொயர். ஏன்னா பி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஒய் ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா? ஓகே, ரைட். அப்போ என்ன வரும்? இங்கே மைனஸ், இது வந்து டைரக்ஷனுக்காக ஐ ஜே கேப்புங்கிறது, தட் இஸ் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னு அர்த்தம். நமக்கு வந்து வேல்யூ என்னது? 1 தான். ஸோ 1 ஸ்கொயர். அப்போ என்ன வரும் பாருங்கள்? இதோட வேல்யூ பி வெக்டார், பியோட வேல்யூ வந்து 1 + 1 2. அப்போ √2. பியோட வேல்யூ, இதோட மேக்னிடியூட் எவ்வளோ அப்படின்னா 2, √2. ஓகே, ஸோ √2. நெக்ஸ்ட்டு இதோட வேல்யூ என்ன வரும்?
டாட் ப்ராடக்ட் பண்ணணும். டாட் ப்ராடக்ட்னா என்னது? I இது ரெண்டோட கோஎஃபிஷியண்ட்டை மல்டிப்ளை பண்ண வேண்டியதான் டேரெக்டாக. 2 × 1 2. அடுத்து J மல்டிப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் 3 × -1 எவ்வளோ? -3/√2. அப்போ எவ்வளோ வரும் இதோட வேல்யூ? 2 - 3 -1/√2. ஸோ திஸ் இஸ் ஆன்சர். A cos θ வேல்யூ என்னது? -1/√2. இங்கே இருக்கான்னு பாருங்கள் ஆப்ஷனில், -1/√2. இதுதான், திஸ் இஸ் ஆன்சர். ஓகே, இதை நோட் பண்ணிங்க. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாரு. The magnitude of x component of vector a vector is 3 and the magnitude of a vector is 5. What is the magnitude of y component of a vector? அப்போ ஒரு வெக்டார் a வெக்டார்னு இருக்குது, ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. a வெக்டார்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோமே, இது a வெக்டார் இந்த டைரக்ஷனில் இருக்குது. இது வந்து x ஆக்சிஸ், இது வந்து y ஆக்சிஸ். ஓகேயா? இந்த a வெக்டாரோட x காம்போனண்ட்டோட வேல்யூ தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3. தட் இஸ் axோட வேல்யூ வந்து என்னென்னா 3ன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் a வெக்டார் இஸ் 5. இந்த a வெக்டாரோட வேல்யூ மேக்னிடியூட் மட்டும் எவ்வளோ அப்படின்னா 5ன்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் y காம்போனண்ட் ஆஃப் a வெக்டார்? தட் இஸ் ஓட வேல்யூ என்ன? அதான் கொஸ்டின். ay எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு என்ன தெரியும், என்ன ஃபார்முலா பாருங்க. ரெக்டாங்குலர் காம்போனன்ட்ஸ் நம்ம படித்தோம் ஃபார்முலா இல்லையா? a வேல்யூ என்னது? மேக்னிடியூட் ஆஃப் a அப்படின்னா இதோட வேல்யூ என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ax² ப்ளஸ் ay². இதானே ஃபார்முலா. இதில் நோன் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. a = ஸ்கொயர் ரூட் ஆஃப் ax கொடுத்துருக்காங்களா 3, அப்போ 3² ப்ளஸ் ay, அதுதான் கேட்குறாங்க, y காம்போனண்ட் ஆஃப் a வெக்டார். ஸோ ay கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கோம். ay ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏவோட வேல்யூ 5, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணால் என்ன வரும்? 25 = இதை ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் ரூட் போயிடும். அப்போ 3² ப்ளஸ் ay. ஓகேயா? அப்போ 25 = 9 ப்ளஸ் ay. அப்போ ay = என்ன வரும்? 25 - 9 எவ்வளோ வரும்? ay = 25 - 9 16. அப்போ ayயோட வேல்யூ வந்து 16. இல்லை, ஏதோ தப்பு இருக்குது. என்ன தப்பு இருக்குதுன்னு பாருங்கள். இதை a = ஓகே கரெக்டு, ax² ப்ளஸ் y² கரெக்டு, ay². ஏவோடைய வேல்யூ 5. ஓகே, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறோம். அப்போ ஸ்கொயர் பண்ணால் இங்கே a² = ஸ்கொயர் ரூட்டு போயிடுது. ஸோ 5² 5² வந்து 25, இது போயிடுது. ஓகே, இப்போ 25 ay = 25 - 9. ஏதோ மிஸ்டேக் இருக்கே. ரைட், இங்கே ஒரு மிஸ்டேக், ay². ஸோ இது வந்து ay². அப்போ இது வந்து ay² = 25 - 9. அப்போ ay = என்ன வரும்? ay² = 16. அப்போ ay ஸ்கொயரிங் ஆன் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4ன்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து 4. ay = 4. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நோட் பண்ணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் a vector a vector makes angles alpha, beta and gamma with x, y and z axis respectively, then sin² alpha plus sin² beta plus sin² gamma = என்ன அப்படின்னு கேட்குறாங்க வேல்யூ. ஓகே, ஒரு வெக்டார், ஏதோ ஒரு வெக்டார் இருக்குது. 3 ஆக்சிஸ் x, y, z. இது வந்து x ஆக்சிஸ், y ஆக்சிஸ், z ஆக்சிஸ். ஏதோ ஒரு வெக்டார் இருக்குது. இது வந்து வெக்டார் a. x ஆக்சிஸோட உள்ள ஆங்கிள் வந்து ஆல்ஃபா, y ஆக்சிஸோட மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து பீட்டா, z ஆக்சிஸோட மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து காமா. ஓகேங்களா? இப்படி இருக்குது. ஓகேயா? இப்போ இவங்க கேட்குறது sin² alpha + sin² beta + sin² gamma வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க.
இங்கே ஒரு ரூல் இருக்குது, எனி வெக்டார் ஓகேயா which makes 3 angles with 3 mutually perpendicular axes அப்படின்னா ஒரு ஃபார்முலா நமக்கு என்ன இருக்குன்னா cos squared alpha cos squared alpha plus cos squared beta plus cos square gamma equal to 1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது ஓகேங்களா, கொசைன் லாவில் வரக்கூடியது. இப்போ இதை வச்சுட்டு இது கொண்டு வரலாம் sin squared alpha. இப்போ cos squared alpha வந்து எப்படி எழுதலாம்னா எனக்கு வந்து sin squared alpha வேணும், எப்படி sin squared alpha கொண்டு வரது, cos squared alpha வந்து எப்படி sin squared alpha கொண்டு வரது, எப்படி எழுதலாம்? cos squared alpha நமக்கு தெரியும்ல, we know that என்னது sin squared alpha plus cos squared alpha equal to 1. அப்போ cos squared alpha எப்படி எழுதலாம்? cos squared alpha equal to 1 minus sin squared alpha எழுதலாமா? ஸோ அதை இங்கே அப்ளை பண்ணுவோம். cos squared alphaக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், 1 minus sin squared alpha plus cos squared betaக்கு பதிலாக 1 minus sin squared beta plus cos squared gammaக்கு பதிலாக 1 minus sin squared gamma equal to 1. ஓகேயா, இப்போ என்ன ஒரு பாருங்கள், எல்லாமே இங்கே +1 +1 +1, அப்போ +3யா, ஓகே, மைனஸ் sin squared alpha minus sin squared beta minus sin squared gamma equal to 1. இந்த மைனஸ் டேர்ம்லாம் அந்த சைடு எடுத்துருப்போம், 3 இங்கே இருக்கட்டும், 1 இந்த பக்கம் கொண்டு வரும். அப்போ என்ன ஆகும், மைனஸ் டேர்ம்லாம் அதை சைடு போணுச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ sin squared alpha ப்ளஸ் sin squared beta ப்ளஸ் sin squared gamma equal to 3. இந்த 1 அதை சைடு வந்துச்சுன்னா 3 - 1, அப்போ என்ன ஆகும், ஈக்குவல் டு 2ன்னு ஆகிடும். sin squared alpha plus sin squared beta plus sin squared gamma equal to 2. ஸோ இப்போ இங்கே ஆப்ஷன் நமக்கு இருக்கா, 2, இதுதான் ஆன்சர். ஓகேயா, ரைட். இது மாதிரி இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகேங்களா, தேங்க்யூ.